சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் வந்து அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை தேடி போக மாட்டேங்கிறாங்க. தானா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில போய் அத நம்பி அவங்களே அத பல வருடங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான், ஐயோ! நம்ம இதில இவ்வளோ தப்பான பாதையில வந்துட்டோங்கிறத ரியலைஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி எந்த ஒரு இதுவும் இல்லாம, கரெக்ட்டா எதுவுமே தெரியாதவங்களும் இதெல்லாம் நீங்க இந்த இதில பண்ணா உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் என்ன சார்? எல்லாருமே பெஸ்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஒரு நிஃப்டி 50 இல்ல சென்செக்ஸ் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டா நிம்மதியா இருக்கலாம். நம்ம ஃபண்டு மற்ற ஃபண்டோட கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குது, இல்லை நம்ம ஃபண்டு 2 ஸ்டார் தான் இருக்குது, மற்ற ஃபண்டு 5 ஸ்டார் இருக்குது, அந்த மாதிரியான எந்த விதமான ஃபோமோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாமல் நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களோட இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு அவங்களோட இன்கம்மை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய 20ஸ்லேயும் மேக்ஸிமம் 35 அந்த ஏஜ் தான் பீக் பீரியட். நம்ம ஏதாவது புது விஷயம் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கோ, புது குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ, ப்ளஸ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதுதான் மேக்ஸிமம் பீரியட். அதுக்கப்புறம் வரதெல்லாம் ப்ரமோஷன், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால அதுக்கப்புறம் தாண்டி வரதெல்லாம் ப்ரமோஷன். பட் இந்த பீரியடில் வந்து நம்ம பேஸ் இன்கம்மை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோமோ அந்த இன்கம் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இன்கம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ரிட்டர்ன் வச்சு அதை காம்பன்சேட் பண்ணுவேன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிஸ்கி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நிறைய ரிஸ்க் எடுத்தால் நிறைய ரிஸ்க் மட்டும் தான் நிறைய கிடைக்கும், கேரண்டீடு ரிஸ்க் தான்.